ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எக்ஸ்பர்ட் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஃபார்முலா. ஸோ அந்த ட்ரேடிங் ஃபார்முலாவை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜாப்பனீஸ் என்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்க ட்ரேடிங்க்கு, கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு சில புக்ஸஸ்ல இருந்து எடுத்த ஒரு சில விஷயங்களும், ஸோ அதுல நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரைஸ்ல நம்ம வாங்கலாமா, அதை வாங்கினா நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு வேல்யூவான ஒரு ஸ்கிரிப்டா, இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியாலஜி நமக்கு வரும். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் தான் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். அது வந்து ஒரு 150 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த 150 ரூபாய்க்கு அதோடைய வேல்யூ இருக்கா? ஸோ அந்த வேல்யூ அப்படிங்கிறது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் மேல எவ்வளவு தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷனை வச்சு அவங்க ஒரு ஃபார்முலாவை பண்றாங்க. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிவி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஏடிவி ஃபார்முலா அப்படிங்கிறது இதோடைய முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ. அதாவது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆகுதுன்னா, அந்த ஸ்கிரிப்டோடைய ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ் வேல்யூவுக்கும் ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில தான் அவங்க வந்து ட்ரேடை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஏடிவி, அதாவது ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ, இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னா, சிம்பிளான விஷயம் தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமோ இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் ஒரு ஹை அக்யூரசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக நமக்கு வந்து ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது லாஸ்ட் மந்த். ஸோ அந்த மந்தோடைய ஓப்பன் ப்ரைஸ், லோ ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இந்த நாளையும் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் பண்ணுறோம், அதாவது கூட்டுறோம். கூட்டினா நமக்கு ஒரு வேல்யூ ஒன்று வரும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூவேஷன் வரும். ஸோ இந்த வேல்யூவேஷன் தான் அந்த ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனிங் ஃபேக்டராக அவங்க எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து 150 ரூபால ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அதோடைய அந்த ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ வந்து உங்களுக்கு 170 ரூபா இருந்தால் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதில் பை பண்ணலாம். அதாவது இன்னும் அந்த ஸ்கிரிப்டோடைய வேல்யூ மேலே இருக்கிறதுனால இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. அதே நேரம் உங்களுக்கு அந்த ஏடிவி ப்ரைஸுக்கு நியரா கரண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸு. அதே நேரம் உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் நம்ம வந்து அந்த ஏடிவி வேல்யூவேஷன் பண்ணி வச்சிருக்கிறது இப்போ 150 ரூபாயில இருக்கு கரண்ட் ப்ரைஸு, அதோடைய வேல்யூ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 130 ரூபாயோ 125 ரூபாயோ இருந்தால் உங்களுக்கு அது எந்த நேரத்திலையும் என்ன ஆகலாம்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இதை வந்து நம்ம
மேனுவலாக நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம மேனுவலாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம அதில் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினாஷி கேண்டிலை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்கினாஷி கேண்டிலுடைய ஃபார்முலாவும் இந்த ஏடிவி வேல்யூவேஷனும் உங்களுக்கு ஈக்குவலாகவே வரும். அதாவது எக்கினாஷி கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இந்த நாளையும் ப்ளஸ் பண்ணி வர்ற ஒரு ப்ரைஸ் கூட டிவைடட் 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவில் தான் இந்த எக்கினாஷி கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எக்கினாஷி கேண்டில் வந்து நம்ம ஒரு அந்த ஏடிவி வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேண்டிலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து எக்கினாஷி நம்ம எடுத்துக்கிறோம். அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 75% வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய மூமெண்ட்டை இது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு டெஸ்டடா உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ரெண்டாவது, கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற அந்த ஸ்பாட் ப்ரைஸுக்கும் ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரிக்கும் இது நமக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது. பட் இது வந்து ஒரு ப்ரைஸ் கேப்போ இல்லைன்னா ஒரு இப்போ நம்ம கேப் அப் ஓப்பனிங் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கேப் அப் ஓப்பனிங் நடக்கும்போது அந்த கேப் அப்புக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு ப்ரைஸ்க்கும் இருக்கிற இடப்பட்ட அந்த கேப் வந்து நமக்கு இதில் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம எக்கினாஷியை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனாலும் இதனுடைய அக்யூரசி வந்து உங்களுக்கு ட்ரேட் அக்யூரசி அப்படின்னு பார்க்கும்போது 92% வந்து இது ட்ரேட் அக்யூரசி கொடுக்கறதா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதா நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, இப்போ இதில் நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்கினாஷி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்கினாஷியில் நம்ம ஆல்ரெடி அந்த ஏடிவி வேல்யூ ப்ரைஸ் நமக்கு என்னங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் வந்து 50 பீரியடு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டோட ட்ரெண்டுக்கு வந்து இந்த எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த ஆவரேஜ் ட்ரேட் வேல்யூ ப்ரைஸ் வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே உங்களுக்கு இருக்கும்போது இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதிகமான ஒரு ஏற்றம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது பை என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே நேரம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வருது. ஸோ இப்போ நம்ம எக்கினாஷியில் வந்து ஆவரேஜ் வேல்யூவும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து கீழே இருந்து நமக்கு ஒரு மேலே ஒரு லெவல்ஸ் வரணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு ஒரு டார்கெட்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜையும் இதில் ஆட் பண்ணி யூஸும்போது இன்னும் உங்களுக்கு அந்த ட்ரேட் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடாக நமக்கு மாறும். ஸோ இது ஒரு டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான். இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி இதில் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 3 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒரு 1 வீக் வந்து இதில் நீங்கள் ட்ரேடு ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ இல்லை ஒரு பேப்பர் ட்ரேடோ நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.